காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவருடைய கருத்து தன்னுடைய எக்ஸ் தளத்துல என்ன பதிவு செஞ்சிருக்காருன்னா, அதிகார பகிர்வு பற்றி விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதுன்னு ஆழமா பதிவு செஞ்சிருக்காரு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள். கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டுல யாருமே வெல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் கூட்டணி அரசியல் இருக்கிறது தான் உண்மை அப்படின்னும் அவருடைய கருத்துல பதிவு செஞ்சிருக்காரு. அதனால மற்ற கட்சிகளுடைய எண்ணிக்கைகளையும் இங்க முழுமையா பிரதிபலிக்கணும், ஆனா அது பிரதிபலிக்கப்படலை அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருக்கு. அதிகாரம் மட்டுமில்ல, அதிகார பகிர்வை விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி தன்னுடைய எக்ஸ் தளத்துல காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவினை வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே கூட்டணி பற்றிய பேச்சுக்களும் இன்னொரு பக்கம் இந்த தொகுதிகள் பற்றின பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்மோட அரசியல் விமர்சகர் திரு ஹரி இணைஞ்சிருக்காரு, அவரிடம் பேசலாம். ஹரி வணக்கம். இப்ப இந்த மாதிரியான ஒரு கருத்து இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? அவரோட தரப்புல என்ன ஆழமா முன் வச்சிருக்காரு? இந்த மாதிரியான காட்சிகள், இந்த மாதிரியான போஸ்டரிங் நிறைய கூட்டணி கட்சிகள் நிறைய தேர்தல்கள்ல சொல்ல போனா எல்லா தேர்தல்களையுமே சின்னதும் பெரிதுமாக எல்லா கூட்டணிகளையும் நம்ம பார்த்திருக்கோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது நெருக்கத்தில் இருக்கிறதுனால இது பெரிதாக தெரிகிறது. ஏன் இன்னும் பெரிதாக தெரிகிறது அப்படின்னா, கடந்த 2016 தேர்தல் தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில எந்த விதமான சலசலப்பு ஒரு முன்னுக்கு கூட பெருசா இல்லாம தொடர்ந்து வரத பார்க்கிறோம். இப்ப திரு பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு திரு ராகுல் காந்தியுடைய நெருக்கமானவர் திரு விஜயோடு பார்த்து பேசியது, ராகுல் காந்தி விஜயோட தொலைபேசியில பேசியது, இவையெல்லாம் இந்த ஈக்குவேஷன்ல சில புதிய கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்தது. எல்லாரும் காங்கிரஸ் கட்சியில என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இல்ல இது அவருடைய தனிப்பட்ட செயல்பாடு அப்படின்னு பார்க்கும்போது வேறு விதமான கருத்துக்கள் மற்றவர்கள் தரத்திலையும் வரத நம்ம பார்க்கின்றோம். மிஸ் ஜோதிமணி நாடாளுமன்ற கரூர் உறுப்பினர், அவங்க கருத்து என்ன நோக்கத்துக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறது தொடர்ந்து இன்னமும் டீகோட் பண்ணப்படுது. ஒருத்தர் சொன்னா பரவாயில்லையே, இன்னொருத்தரும் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் ஒரு கூட்டணி ஆட்சி, கூட்டணி அரசியல், கூட்டணி கட்சிகளுடைய பலம் இதையெல்லாம் நிலைநாட்டும் போது காங்கிரஸ் கட்சிக்கு இருவேறு பார்வைகள் இருக்கா கூட்டணியில. இல்ல இந்த மாதிரி செய்யும் போது எந்த ஒரு கட்சியுமே தன்னுடைய இன்ட்ரெஸ்ட் அட்வான்ஸ் பண்ணணும்னு நினைக்கும். எனக்கு இருக்கக்கூடிய இடத்தை விட கூடுதலான இடம் தரணும், இல்ல குறைவா வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில போஸ்டரிங்க கூட்டணி அரசியல்ல கட்சிகள் செய்வது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். நிஜமாலே அவங்க ஒரு மாற்று பார்வை பாக்குறாங்களா, இல்ல இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் எடுத்து அவங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குன்னு நிலைநாட்டி தங்களுடைய பேர வலிமையை இன்க்ரீஸ் பண்ண பாக்குறாங்களா?